அன்னையார் குடுத்துள்ள பல விளக்கங்களை நாம் ஒவ்வொன்றாக பயின்று வரும் அருமையான இந்த வாய்ப்பினை பேரருளுடன் பெரும் கருணையுடன் நமக்கு அளித்துள்ள இனிய அன்னையாரின் பகவானின் பெரும் கருணைக்கு நம் அனைவரும் அன்பும் வணக்கமும் நன்றியும் பாராட்டுவோம். இந்த அருமையான தருணத்தை நாம் மிக அருமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு பெரும் துணையாக நம்மோடு இந்த பயணத்தில் வழிகாட்டியாக இருந்து வரும் நமது இனிய சகோதரி திருமதி தனலட்சுமி ஸ்ரீராமுலு அவர்களின் சிறந்த பணியும் ஒப்பற்றது. இந்த ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் நாம் கூடி இந்த அருமையான ஞானம் என்ற பகுதி இன்னும் ரொம்பவே அதிக ஆழத்தை கொண்டதாக இருக்கிறது. இந்த ஒவ்வொரு அப்போதும் அதற்குரிய விளக்கம் இவற்றை பயிலும் இந்த அருமையான வகுப்பை நடத்தி செல்வதற்கு நாம் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை செலுத்த வேண்டியிருக்கிறது. நமது அன்பும் பாராட்டும் வாழ்த்தும் வணக்கமும் நன்றியும். இந்த அருமையான தருணத்தை அளித்துள்ள அன்னையாருக்கும் பகவானுக்கும் நமது நன்றியை தெரிவித்து இந்த நேரத்தில் நாம் ஒரு நிமிடம் மௌனமாக அவர்களை வேண்டுவோம். அனைவருக்கும் நன்றி. இனிய அன்னையாருக்கும் பகவானுக்கும் நமது ஆழ்ந்த நன்றி. அம்மா தங்கள் நேரம். நன்றிம்மா. ஓம் நமோ பகவத் ஸ்ரீ. அன்னையின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆரோக்கியம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது அஃபோரிசம் நம்பர் 95. கரெக்டா? அது ஆமாமா, 95. அஃபோரிசம் நம்பர் 95. அகெயின் இது மற்றொரு விதமான துறப்பதை பற்றி பேசுகிறார். அதாவது ஆசைகளை துறப்பது பற்றி பேசுகிறார் பகவான். அன்னையினுடைய விளக்கம் அது இன்னும் அருமையிலும் அருமையது. நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம நிறைய ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் கூட புத்தருடைய போதனையாக நம்ம கேட்டிருக்கோம். ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு கேட்டிருக்கோம். என்ன மாதிரி ஆசைகள்லாம் துன்பத்திற்கு காரணம், இது எப்படி அதை விட்டு ஒழிப்பது, அதை துறப்பது, இதெல்லாம் மதர் கொஞ்சம் கொஞ்சமா இதுல சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா சொல்றாங்க. பட் இதுல விளக்கம் சொல்லும் பொழுது ஆனா கொஞ்சம் அத உன்னிப்பா படிச்சானாக்கா நமக்கு புரியும் அது என்ன அப்படிங்கிறது. சோ சென்ற வாரமே இதை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் இல்ல, முக்கியமா இந்த எஸ்எஸ் அந்த கீதால இந்த நிறைய பகவத்கீதையில இதை பற்றி பகவான் நிறைய சொல்றார். என்ன அந்த ஆசைகளை இல்லாட்டி வேலை சம்பந்தமானது, முக்கியமா கர்மயோகத்தை பற்றி பேசும் பொழுது அந்த வேலை மேலேயே ஒரு ஆசை வந்துடும். சோ அதுக்கப்புறம் அதனுடைய பலன் மேல ஆசை, இது மாதிரி அத ஒன்றின் மேல வைக்கிற பற்று என்ன மாதிரி எல்லாம் ஒரு விளைவுகளை கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு மதர் இங்க ஒரு பெரிய அன்னை ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க, அது என்ன மாதிரி எல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு.
ஆனா இத சொல்லும் பொழுது ஆன்மீக ஆசை கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா தட் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் எனி அதர் டிசையர். இந்த ஆன்மீக ஆசை அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்மளை கொண்டு போய் எங்கேயோ ஒரு குழியில கொண்டு போய் தள்ளிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. சோ முக்கியமா இந்த பூரணயோக பாதையில் இருப்பவர்களுக்கு இந்த ஆசை அப்படிங்கிறது எப்படி அதை இல்லாம பண்றது அப்படிங்கறதையெல்லாம் இதுல நம்ம பார்க்க போறோம். யாராவது இதை ரீட் பண்றீங்களா? நான் படிக்கட்டுமா? படிங்க மீனாட்சி. Aphorism number 95. Only by perfect, page number 174 in English. Only by perfect renunciation of desire or by perfect satisfaction of desire can the utter embrace of God be experienced. For in both ways, the essential precondition is effected. Desire perishes. It is impossible to satisfy desire perfectly. It is something impossible. And also to renounce desire. You renounce one desire and you have another. Therefore, both are relatively impossible. What is possible is to enter into a state where there is no desire. It is a pity that I cannot note down all these experiences that come, because these last few days and during a whole period, there has been a very clear perception of the earth, of the true working, which is the expression of the supreme will, translated spontaneously, naturally, automatically through the individual instrument. One might even say, for the mind is quiet, it keeps quiet through the body. And the perception of the moment when this expression of the divine will is clouded, distorted by the introduction of desire, the special vibration of desire, which has a quality all its own and which has many apparent causes. It is not only the thirst for something, the need for something, or the attachment to something. The same vibration can be set in motion, for example, by the fact that the will which is expressed seems to be, or at least is mistaken for, the expression of the supreme will. But there has been a confusion between the immediate action, which was obviously the expression of the supreme will, and the result which should have followed. It is a mistake we very often make. We are in the habit of thinking that when we want something, it should come to us, because the vision is too short-sighted and too limited, instead of having an overall vision which would show us that this particular vibration was necessary to set off a certain number of other vibrations, and that it is the totality of all that which, when you have an effect, which is not the immediate effect of the vibration emitted. I do not know if this is clear, but it is a constant experience. போதுமா? Thank you. தமிழ்ல சித்ரா இருக்கீங்களா? படிக்கிறேன் மேடம். பக்கம் 79 95. ஆசையை பூரணமாக துறப்பதன் மூலம் அல்லது அதை பூர்ணமாக திருப்தி செய்வதன் மூலமே கடவுளின் முழுமையான தழுவலை அனுபவிக்க முடியும். ஏனெனில் இரண்டு வழிகளிலும் அடிப்படையான முன் நிபந்தனை நிறைவேறுகிறது. ஆசை அழிகிறது. ஆசையை பூர்ணமாக திருப்தி செய்வது இயலாத காரியம். அது செய்ய முடியாத ஒன்று. ஆசையை துறப்பதும் அப்படித்தான். நீ ஒரு ஆசையை துறந்தால் இன்னொரு ஆசை வரும். ஆகவே இரண்டும் ஒரே அளவிற்கு செய்ய முடியாதவையே. இதுதான் சாத்தியம். ஆசையே இல்லாத ஒரு உணர்வு நிலையை அடையலாம். நீண்ட மௌனம். அதுவும் படிச்சிருவா மேடம்? ஆமா, அடுத்த பேராமீட்டர் படிங்க. ஓகே. இந்த அனுபவங்களை எல்லாம் குறித்து வைத்திருந்தால் நன்றாயிருந்திருக்கும். முடியவில்லை. கடந்த சில நாட்களாக உண்மையான செயற்பாடு பற்றி மிக தெளிவாக அறிய முடிகிறது. அது
பரம இச்சா சக்தியின் வெளிப்பாடாகும். அது இயல்பாக, இயற்கையாக, தானாக, தனி ஜீவனாகிய கருவியின் மூலம் வெளிப்படுகிறது. உடலின் மூலம் என்று கூட சொல்லலாம். ஏனெனில் மனம் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது. நாம் எதையாவது விரும்பினால் அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நமது பார்வை மிகவும் குறுகியதாகவே இருப்பதே அதற்கு காரணம். மிகவும் குறுகியதாகவும் மிக குறுகிய எல்லைகளுடையதாகவும் இருப்பது. நாம் எல்லாவற்றையும் ஒரு சேர பார்க்கும் பார்வை உண்டாய் இருந்தால் வேறு சில அதிர்வுகளை தூண்ட இந்த குறிப்பிட்ட அதிர்வு தேவைப்பட்டது என்பதும், அவை அனைத்தின் முழுமையும் தான் வேண்டிய பயணத்தை தரும் என்பதும் தெரியும். நான் சொல்வது தெளிவாக இருக்கிறதோ என்னவோ, ஆனால் எனக்கு இது இடைவிடாத அனுபவமாக உள்ளது. அவ்வளவுதானா மேடம்? இல்ல, அந்த இது ஃபுல்லா வாசிக்கணுமா? ஓகே மேடம். உண்மையில் இந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்வை பினோமனன் நான் கூர்ந்து கவனித்து ஆராய்ந்திருக்கிறேன். நம்முடைய சிறிய அன்றாட செயல்களில் பொருளிடமிருந்து வெளிப்படும் இச்சா சக்தியின் அதிர்வுடன் எப்படி ஆசையின் அதிர்வு சேர்க்கப்படுகிறது என்பதை மேலிருந்து பார்க்கும் பார்வையுடன், மேலிருந்து பார்க்கும் பார்வையின் உணர்வு நிலையில் நாம் இருந்து கொண்டிருந்தோமானால் எப்படி வெளிப்பட்ட இந்த அதிர்வு மிக நுட்பமாக பரம்பொருள் வெளியிட்ட அதிர்வாக இருந்தது. ஆனால் மேற்பரப்பில் உள்ள உணர்வு எதிர்பார்த்த உடனடி விளைவை ஈடுகட்டுவதற்கு பதில் அது தொடர்ந்து சில அதிர்வுகளை தூண்டி பின்னால் அதிக முழுமையின் விளைவை உண்டாக்க அது பயன்படுத்தப்பட்டது என்பது விளங்கும். பெரிய விஷயங்களை பற்றி அல்லது உலகளாவிய செயல்களை பற்றி நான் இப்பொழுது பேசவில்லை. வாழ்க்கையின் சின்ன விஷயங்களை பற்றி பேசுகிறேன். உதாரணமாக, நீ ஒருவரிடம் இதை தா என்று கேட்கிறாய். ஆனால் அதை கொடுப்பதற்கு பதிலாக அந்த ஆள் சரியாக புரிந்து கொள்ளாமல் வேறொன்றை கொடுக்கிறான். இந்த சமயத்தில் நாம் மொத்த பார்வையை உடையவர்களாக இல்லாவிட்டால் பொறுமையின்மையின் அல்லது அதிருப்தியின் அதிர்வு தோன்றக்கூடும். அதோடு இறைவனிடமிருந்து வந்த அதிர்வு புரிந்து கொள்ளப்படவும் ஏற்றுக்கொள்ளப்படவும் இல்லை என்னும் நினைவும் உண்டாகும். இந்த பொறுமையின்மையின் அதிர்வு அல்லது என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாத அதிர்வு, ஏற்றுக்கொள்ளவில்லை, பதில் இல்லை என்னும் இந்த எண்ணம், இதன் தன்மையையும் ஆசையின் தன்மையும் ஒன்றேதான். இதை ஆசை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதே போன்று அதிர்வே இதுவே விஷயங்களை சிக்கலாக்கி விடுகிறது. நமக்கு முழுமையான துல்லியமான பார்வை இருந்தால் இதை எனக்கு கொடு என்னும் போது அது உடனடி விளைவை தவிர வேறு ஒன்றை உண்டாக்கும். இந்த வேறு ஒன்று இன்னொன்றை கொண்டு வரும். அதுவே சரியாக எது இருக்க வேண்டுமோ அதுவாக இருக்கும். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதோ என்னவோ? இது சிக்கலான விஷயம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அது இச்சா சக்தியின் அதிர்விற்கும் ஆசையின் அதிர்விற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை உணர உதவியது. அதே சமயம் இந்த ஆசையின் அதிர்வை அதிக விரிவான முழுமையான பார்வை மூலம் விரிவான அதிக முழுமையான தொலைநோக்குடைய, அதாவது இன்னும் உயர்ந்த முழுமையின் பார்வை நீக்கிவிடும் வாய்ப்பையும் தந்தது. நன்றி மேடம். நிறைய வாசிச்சுட்டீங்க. ஓ சாரி, நடுவுல மேடம் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. உங்க போக்குக்கு போயிட்டு இருக்கீங்க. அப்படியா? காது கேட்கல மேடம், சாரி. ரெண்டு தடவை சொன்னேன். அப்புறம் மீனாட்சி அம்மா சொன்னாங்க, வசந்தா அம்மா சொன்னாங்க. நான் கவனிக்கல, சாரி மேடம். இட்ஸ் ஓகே. ஓகே, சோ இந்த பேரா கேட்டுப்பீங்க. 95 இது யாராவது சொல்ல முடியுமா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு?
சொல்லுங்க வசந்தா. நன்றிமா. மதர் வந்து இதுல நிறைய நம்ம பிராக்டிகலா மீட் பண்ற கண்டிஷன்ஸ் சொல்றாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இதுல இடையில நிறைய சொல்றாங்க. முக்கியமா ஃபர்ஸ்ட் பாயிண்டா என்ன சொன்னாங்கன்னா, ஆசையை பூரணமாக திருப்தி செய்வது. ஒரு டிசைரை வந்து முற்றிலுமாக சாட்டிஸ்ஃபையிங் தட் பாசிபிள் இல்ல அப்படின்னாங்க. அப்புறம் அந்த ரினன்சியேஷன் அதுவுமே ரொம்ப மீனிங் உள்ளதா இல்ல. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆசையை துறந்தேன் அப்படிங்கும்போது இன்னும் ஒரு ஆசை வரும். அடுத்தடுத்து சில ஆசைகள் வருங்கும் போது தட் இஸ் நாட் அ சொல்யூஷன். மதர் வேறையும் சில இடங்கள்ல சொல்றாங்க இல்லையா, ஒரு ஆசையை சப்ரஸ் பண்றது இட் இஸ் நாட் அ சொல்யூஷன். அதனால இது வந்து நம்ம கொஞ்சம் அதோட கனெக்ட் பண்றோம் இல்லையா, அந்த நீட் டிசைர் எல்லாமே சொல்லிட்டு. ஆனா வந்து இதுல நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த ரெண்டுமே டஃப். பட் வாட் ரியலி இஸ் த சொல்யூஷன் இஸ் we have to enter into a state where there is no desire. டிசைர்ங்கிற அந்த எண்ணம் அதிகம் இல்லாத ஒரு ஸ்டேட்டுக்கு போகணும். அது நீங்க சொன்னபடி நம்ம அந்த பற்றின்மை நம்மகிட்ட வரணும், ஈக்குவாலிட்டி நம்மகிட்ட வரணும். குறிப்பா இதுதான் எனக்கு தேவைங்கிற எண்ணம் நம்மகிட்ட இல்லாம இருக்கணும். அது வந்து நீங்க சொன்ன ரெஃபரன்ஸ் கீதையிலயும் நிறைய இருக்கு, இங்கேயும் முன்னாலேயும் மதர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, நம்ம சில நேரங்கள்ல நமக்குள்ள சுப்ரீம் வில் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஆனா தட் கெட்ஸ் டிஃபார்ம்டு, டிஸ்டார்டட். அது வந்து மத்தபடி அந்த பியூரிஃபைடு அண்டர்ஸ்டாண்டிங் அதுல கூட இந்த பாயிண்ட் நீங்க வலியுறுத்தி இருக்கீங்க இல்லையா, அந்த டிசையர் வந்து கலந்து விடுது நம்மளுடைய அந்த நார்மல் எண்ணங்களோட. அந்த மிக்சிபிலிட்டி ஆஃப் டிசையர் அல்லது அந்த அடல்ட்ரேஷன் ஆர் கண்டாமினேஷன் பை டிசையர் மேக்ஸ் எவ்ரிதிங் டேக் அ பேட் ஃபார்ம். அது மாதிரி இங்கேயும் அந்த சுப்ரீம் வில்லுன்னு நம்ம சிலதை நினைக்கிறோம். ஆனா அது வந்து இங்க நம்ம அந்த வில்ல கரெக்டா செயல்படுத்துறது இல்ல. அதுல நம்மளுடைய so many desires are getting imposed. அப்ப எல்லாமா சேர்ந்து அத வந்து நம்ம சுப்ரீம் வில்லுன்னு நினைக்கிறதுல there is no meaning. The expression supreme will வந்து ரியல் சுப்ரீம் வில்லா இல்ல, பிகாஸ் அந்த டிசைர் இருந்தா that gets contaminated. Okay. Because our that is the mistake that we very often make அப்படிங்கிறாங்க. because our vision is too short sighted. இது அத்தனைக்கும் காரணம் நம்ம விஷன் வந்து ரொம்ப குறுகியதா இருக்கிறது. நம்ம வந்து ஒரு ஹையர் விஷன்ல பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உன்னை கேட்கிறேன் அது எனக்கு கிடைக்கல அப்படின்னா, நான் ஹையர் விஷன்ல பார்த்தா இதுக்கு பின்னால டிவைன் வந்து சம்திங் மோர் இஸ் பிளான்ட். நான் நினைக்கிறதை விட அதிகமான விஷயங்கள் டிவைன் will send to me. அந்த so much is in store அப்படிங்கறதெல்லாம் புரியும். ஆனா நம்ம அந்த மாதிரி பார்க்கல. Because of our desire it got distorted. அந்த ஆசை கண்ணை மறைக்கிறது. இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம குறுகிய அந்த ஆசைங்கிற அந்த ஒரு போக்கஸ்லயே பாக்குறோம். அதனால விஷயங்கள் they get distorted. Yes. Okay, good. வேற யாராவது? வேற யாராவது சொல்ல முடியுமா? ஷண்முகப்பிரியா, மீனாட்சி அம்மா, ராதாராணி. எனக்கு தோன்றது வந்து இதேதான்மா. ஆசை வந்து எப்பவுமே cannot be fulfilled totally. ஏன்னா அலை மாதிரி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆசை பூர்த்தி ஆனா அடுத்த ஆசை, அடுத்த ஆசை, இதெல்லாம் அந்த வைட்டல் பிளேன்ல இருந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அது வந்து நமக்கு அப்புறம் அப்படியே இன்கேஸ் அது பூர்த்தி ஆகலைன்னா கூட நமக்கு வந்து ரொம்ப ஹையர் கான்சியஸ்ல இருந்து அதை பார்க்க நமக்கு தெரியாது. வசனமா சொன்ன மாதிரி. ஏன்னா டிவைன் பிளான் வேறையா இருக்கும். நமக்கு எது நல்லதோ அதை தான் டிவைன் வில்லு வந்து நமக்கு செய்யும். ஆனா அதை புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாதனால எனக்கு இதை கூட அதை கூட நம்ம கேட்கும்போது
அது கிடைக்காத இருந்து வேற ஒண்ணு கிடைக்கும் போது நமக்கு அது ஏமாற்றமா இருக்கு. ஆனா அந்த வேற ஒண்ணு கிடைக்கிறதுல ஏதோ ஒரு அர்த்தமும் ஒரு உண்மையும் இருக்கு. அது நமக்கு நல்லதுதான்றத நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டுறதில்ல. அண்ட் இது மட்டும் இல்ல, எனக்கு இன்னொன்னு என்ன தோணுதுன்னா, ஒரு ஆசை அதனுடைய அதிர்வோட பரம்பொருளுடைய அதிர்வு சேரும்போது நமக்கு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எவ்ரி ஈவென்ட் ஹஸ் காட் சம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒரு லெசனாகவும் நமக்கு ஒரு டீச்சிங்காகவும் இருக்குன்றதுனால அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி இதா இருக்குன்னு தோணும். தேங்க்யூ தேங்க்யூ. ராதாராணி சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம். அதாவது ஹெட்டிங் அந்த இது இருக்கு இல்லையா, அஃபோரிசம், அதே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா முழுசா ஆசையை துறந்தாலும் இல்ல முழுசா அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் கடவுளுடைய அணைப்பை நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆனா ரெண்டுக்கும் கண்டிஷன் ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. டிசையர் பெரிஷானம் அது அங்கதான் இது வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கீ. அது என்னன்னு தெரியல, ஆனா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு மட்டும் தெரியறது. அத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். சாவித்திரியோட ஒரு இடம் மட்டும் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த டிசையர்ஸ் எல்லாம் ரத்தம் வர வர வேரோட பிடுங்கி அங்க டிவைனை வைக்கணும்னு பகவான் சொல்லியிருக்கார். அது ஞாபகம் வந்ததுமா. தேங்க்யூ. அதாவது இந்த அஃபோரிசம் எப்பயுமே பகவான் அவருடைய அந்த ஆங்கில ஆளுமை, அந்த புலமை, அதனாலதான் எல்லா பாரடாக்சிக்கல் விஷயமா அவரு கொண்டு வருவார். சாவித்திரியிலையும் சரி, இல்லாட்டி அவருடைய மற்ற ரைட்டிங்ஸ்லயும் சரி, நமக்கு அது புரியுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சாதாரண மைண்டுக்கு. இங்கேயும் அப்படிதான். ஏன்னா நமக்கு சொல்லப்பட்டது எப்படி அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல தேவம் ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா அது முழுமையாக அது தவறு ஒரு பக்கம். ஏன்னா ஒரு ஆசை இருந்தாதான் அந்த ஈகோ அப்படிங்கிறது வரும். அந்த ஈகோ ஓரளவுக்கு நம்முடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்யும். ஆனா பகவானுடைய வேலை எப்பயுமே எப்படின்னாக்கா நம்மை மிக உயர்ந்த உச்சக்கட்ட நிலைக்கு கொண்டு செல்வதுதான் அவருடைய நோக்கம். இத இந்த அஃபோரிசம் 2 ஸ்டேட்மெண்டா சொல்றாரு. ஒண்ணு, ஆசைகளை திருப்திப்படுத்துறதன் மூலம் இறைவனை அடைய முடியும் ஒண்ணு. 2வது, ஆசைகளை துறப்பதன் மூலமும் அடைய முடியும். இது 2வது. ஆனா இந்த 2 விஷயத்திலையும் ஒரே ஒரு பலன் நிச்சயம் நடக்குது. ஆசை இல்லாம போயிடுது அப்படிங்கிறத சொல்றாரு. இப்போ நமக்கு சின்ன ஆசை பெரிய ஆசை அப்படின்னு எல்லாம் நிறைய ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். ஒரு நாளைக்கே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். ஒரு எனக்கு தெரிந்த உறவினர் ஒருத்தர், அதாவது உறவினர்னா தெரிந்தவர் தான். என்னுடைய உறவினர் ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு குழந்தையை கையாண்ட விதம் அதை சொல்றேன். ஏன்னா நாமளும் குழந்தைகள் தானே. அது எப்ப பார்த்தாலும் பிஸ்கட் கேட்டுட்டே இருக்குமா. பிஸ்கட் கொடுன்னு கேட்டே இருக்குமா குழந்தையா இருக்குச்சு. அப்போ இவங்க 1 கொடுக்கறது, 2 கொடுக்கறது, இல்லாட்டி ஒரு பிளேட்ல ஒரு 3-4 போட்டு கொடுக்கறது அப்படின்னா அது இன்னும் கொடுன்னு கேட்டே இருக்கு. ஒரு நாள் இவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இது அவங்களே என்கிட்ட சொன்னாங்க. ஒரு நாள் அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா, அவன் அந்த குழந்தை எந்த பிஸ்கட்டை சாப்பிடுமோ அந்த பிஸ்கட்டை ஒரு 10-20 பாக்கெட் கொண்டு அது முன்னாடி போட்டாங்க. இப்ப என்ன செய்யும்? அதுக்கு என்ன தோணும்? சாப்பிட்டு பார்த்து கொஞ்சம் எடுத்து நிறைய சாப்பிடும். ஒரு ஸ்டேஜ்ல திகட்டி போய் விட்டுடும். அண்ணாமலை கான்செப்ட் மாதிரி. அதாவது அதுக்கு அது மேல ஒரு வெறுப்பு வந்துடும்.
அவ்வளோத்த நிறைய பார்த்த உடனே ஐயே எனக்கு வேண்டாம் அப்படின்னு தோணும். அதே போலதான் மதர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, ஸ்வீட் வந்து நீ அதிகம் சாப்பிட்டனாக்கா ஒரு இடத்துல ஒரு கசப்பு தட்டும்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் ஆல் வெரி மைன்யூட் இல்ல ஒரு சென்சேஷன். அப்படிதான் ஏன்னாக்கா அந்த அதிக அளவுல அது வர வர அந்த ஆசை அப்படிங்கிறது அங்கே வந்து இல்லாமல் போய்விடும். இப்போ ஆரோவில்லோட கான்செப்ட் வந்து அப்படிதான் அன்னை வந்து ஆரம்பிச்சாங்க. ஏன்னா 1912 பகவானை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு சத்சங் மாதிரி ஒண்ணு வச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அதுல கலந்து கொண்டவர்கள் நிறைய பேர் வந்து, நாங்க எங்க ஆன்மீகத்துல எல்லாம் ஈடுபட்டது, எப்ப பார்த்தாலும் என்னவோ இந்த சாப்பாட்டுக்கும் இதுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம், நாங்க எப்படி இதை செய்யறது அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு மதர் யோசிச்சாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் வந்து இது மாதிரி ஒரு இடத்தை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு யோசிச்சது பின்னாளில் இந்த ஆசிரம் உருவாக காரணமாக இருந்தது. அது தவிர இந்த ஆரோவில்லை வந்து இன்னும் ஒரு படி மேல போய் இந்த ஒரு கான்செப்ட வந்து உருவாக்கினாங்க. என்ன அப்படின்னாக்கா, இங்க இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சுக்க முடியும், நான் இருக்கிற வரைக்கும் அதை வந்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஆனா இது எனக்கு சொந்தம் அல்ல. அந்த ஒரு பொசஷன் அப்படிங்கிறது, அதன் மூலமாக அந்த வருகிற அந்த ஆசை என்பது நீக்கப்பட்டு விடுகிறது. ஓகே, இன்னைக்கு நான் இங்க இருக்கேன், ஐ கேன் என்ஜாய், ஐ கேன் டூ நோ திஸ் திங், இந்த ஒர்க்கு இது எல்லாத்தையும் நான் பண்ணலாம், இந்த அட்மாஸ்பியரை என்ஜாய் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இட் டசன்ட் பிலாங் டு மீ. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ரினன்சியேஷன் இல்லாத, ரினன்சியேஷன் கூடிய அந்த டிசையர் இல்லாத ஒரு தாமரை இலை தண்ணீர் போன்ற ஒரு நிலை வந்து உருவாகும். இதுதான் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப சேலஞ்சிங் ஆனது ஆக்சுவலா. இது எப்படி இருக்க முடியும் அப்படின்னாக்க, அப்ப எப்படி எல்லாத்தையும் வந்து, இங்க ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துல, அவரு சாவித்ரி லவர், அவருடைய பேர் சொல்ல விரும்பல, சாவித்ரி லவர். அவர் வந்து ஆசிரமத்துல இருந்தாரு. கொஞ்ச நாள் ஆரோவிலுக்கும் வந்தாரு. அப்புறம் ஆரோவிலோட இது அவருக்கு பிடிக்கல, அவர் வந்து போயிட்டாரு இங்க இருந்து. அவர் என்னன்னாக்கா பெரிய பணக்காரர், அதே சமயம் வந்து நல்ல அன்னை மேல அவ்வளவு நம்பிக்கையும் பக்தியும் உள்ளவர், சாவித்திரி மேல ஒரு மாறாத அன்பு உள்ளவர். அதுக்கப்புறம் நிறைய படிச்சவர். நிறைய படிச்சவர்னா கோல்டு மெடலிஸ்ட் அது மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அவருக்கு வந்து எதுவுமே இந்த இத்தனை அந்த சாதனை அவருடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் அவருக்கு பிடிக்கல. இதெல்லாம் என்னது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் கொண்டு போய் திருப்பதி உண்டியல்ல போட்டு வந்துட்டார், அவருடைய சர்டிபிகேட் எல்லாத்தையும். அப்புறம் அங்கே திருப்பதி தேவஸ்தானத்துல இருக்கிறவங்க அத அவரோட அந்த யூனிவர்சிட்டிக்கு கேட்டு அந்த அது அனுப்பிச்சு விட்டாங்க, அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம். சோ இதெல்லாம் ஒரு ஒரு கதை. இது ஏன் அப்படின்னாக்க, அந்த ஆசை முற்றிலுமாக அந்த ஜீவனிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அது சுத்தமா போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை. அவருக்கான அந்த சொத்து பத்தின இது கிடையாது, தான் பணக்காரன் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சின்ன ஜோல்னா, அவரை நல்லா தெரியும், ஒரு ஜோல்னா பைய மாட்டிட்டு வருவாரு, ரொம்ப சாதாரணமா இருப்பாரு. சோ இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் இளம் வயதினர் தான், ஒரு 35 வயசு 40 வயசுக்குள்ளதான் இருக்கும். சோ அப்போ ஒண்ணு இது மாதிரி அந்த ஆசைகளை முற்றிலுமாக நீக்கி விடுவது, இல்லாட்டி ஏற்கனவே அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா செய்தது போல அந்த ஆசையை வந்து முழுவதுமாக திருப்திப்படுத்தும். ஆனா இதுல ரெண்டுலையுமே ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, ஒரு ஆசை போனானாக்க இன்னொரு ஆசை வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ ஒரு டிசைர்லெஸ், ஆசையற்ற ஒரு
நிலை இருக்கும்போதுதான் இதெல்லாம் வரும். ஆனா இதுல வந்து பின்னாடி அன்னை 2-3 இத சொல்றேன். ஒண்ணு, இந்த ஆசை உருவாக்கும் சில அதிர்வலைகள். அது என்ன? அது எங்க இருந்து வருது? அது என்னத்தை உருவாக்க போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. இத படிக்கும்போது சிம்பிளா ஒண்ணு தோணுச்சு எனக்கு. இப்ப வந்து சம்மர் மெகா சேல் அதெல்லாம் வந்து நிறைய இந்த வணிக ரீதியான சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். இது வந்து எதை தூண்டுது? நமக்கு வாங்குற ஆசையை தூண்டுது. வாங்குற ஆசையை தூண்டுது. அதனுடைய மூல காரணம் என்ன? ரெண்டு மூணு காரணம் இருக்கும் அதுக்கு. அது என்னன்னு சொல்ல முடியுமா? யாராவது யோசிச்சு. வேற நமக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆசை, அந்த அது ஒண்ணு, அது கனெக்ட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது வந்து அதனுடைய கவர்ச்சி, அதோடைய கவர்ச்சி, அதோடைய வந்து நமக்கு அவசியம் இல்லைன்னாலும் அது விலை குறைஞ்சிருக்கு, வாங்கி வச்சுப்போம், எப்பான்னு ஒரு யூஸ் ஆகும் அப்படின்னு பலவித ஆசைகள். அது வந்து ஒரு அதிர்வலைகளை உருவாக்குது. என்னன்னா இந்த கன்சியூமரிசம் அப்படின்ற ஒரு புது வகையான வைப்ரேஷன் வந்து அதை உருவாக்குது. அப்போ அதன் மூலமாக இன்னொரு வைப்ரேஷன் வருது. எப்படி? அந்த தொழிலை பெருக்குவது அப்படின்ற அனதர் ஒரு வைப்ரேஷனை அது உருவாக்குது. அது இன்னொன்னு என்னத்தை உருவாக்குது அப்படின்னு சொன்னா, இன்னும் சில பேருக்கு வேலை வாய்ப்பு, இன்னும் சில பேருக்கு இது வந்து நல்ல சைடு இருக்கிறது. அதே சமயம் இத வந்து எப்படி சம்பாதிக்கலாம் அதிகமான, இது ஒரு விதமான வைப்ரேஷன். அப்புறம் நமக்கு வந்து ஒரு தேவை அப்படின்னு இருக்கும் பொழுது சில சமயம் இந்த ஒரு தருணத்திற்காக காத்துட்டு இருக்கிறது. ஏதான ஒரு நல்ல குவாலிட்டியானது இந்த சமயத்துல ஒரு கம்மியான ரேட்டு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. சோ இது மாதிரி பலவிதமான அதிர்வலைகள், அடுத்த பேராகிராஃப்ல மதர் சொல்றது போல பலவிதமான அதிர்வலைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அது உருவாக்கி கொண்டே போகிறது. ஆனா அந்த பரம்பொருளினுடைய சங்கற்பம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல இதுவா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உதாரணமா எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஆசை இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த ஆசை வந்து இறைவனுடைய சங்கற்பத்தோடு அந்த ஒரே அதிர்வலையில இருந்ததுன்னா, அதற்கு இணையாக இருந்தது அப்படின்னு சொன்னா, அன்னை இங்க சொன்னது மாதிரி அது வந்து ஸ்பான்டேனியஸா, இம்மீடியட்டா, ஒரு மாதிரி வேகமா வந்து அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னா இறைவனுடைய சங்கற்பமும் நம்முடைய ஆசை என்று சொல்லப்படும் இந்த விருப்பமும் இரண்டும் ஒன்றாக இணையும் பொழுது விஷயங்கள் சரியாக நடக்கின்றன. நாம எதிர்பாராத அளவு வேகமாக நடக்குது. ஆனா அப்படி அந்த இறைவனுடைய சங்கற்பம் நமக்கு வரும் பொழுது நம்முடைய ஆசைகள் ஏதாவது குறுக்கிட்டதுன்னா அப்பதான் வந்து அது அந்த இறைவனுடைய சங்கற்பம் டிஸ்டார்ட் ஆயிட்டு கடைசியில என்னவோ சொன்ன மாதிரி தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி பலவிதமான அனுபவங்களுக்கு பின் அதை வந்து நம்மால எட்ட முடியும். இததான் அன்னை வந்து அடுத்த பேராகிராஃப்ல இத வந்து சொல்றாங்க. சோ அத வாசிக்கலாம். முதல்ல, இட் இஸ் இம்பாசிபிள் டு சாட்டிஸ்ஃபை டிசையர் பர்ஃபெக்ட்லி. ஒரு ஆசையை வந்து பூரணமாக அதை வந்து திருப்திப்படுத்துவதுங்கிறது இயலாதது. இட் இஸ் சம்திங் இம்பாசிபிள் அண்ட் ஆல்சோ டு ரினவுன்ஸ் டிசையர். அதே சமயம் ஆசையை துறப்பது அப்படிங்கிறதும் இயலாத காரியம். யூ ரினவுன்ஸ் ஒன் டிசையர் அண்ட் யூ ஹாவ் அனதர். நீங்க ஒரு ஆசையை இப்போ விட்டுடலாம், அப்ப இன்னொன்னு வந்து முளைச்சிட்டு வரும். Therefore, both are relatively impossible. அதனால ஆசையை திருப்திப்படுத்துவதும் இயலாது, ஆசையை துறப்பது அப்படிங்கிறதும் முடியாத காரியம்.
What is possible is to enter into a state where there is no desire. ஆனா எது சாத்தியம் அப்படின்னாக்க ஆசையே இல்லாத ஒரு நிலைக்கு செல்வது அப்படிங்கிறது சாத்தியம்னு சொல்றோம். இப்போ நம்ம மீனாட்சி அம்மா ஞாபகப்படுத்தினாங்க, நம்ம இதுல வந்து ஒளி பொருந்திய பாதையில இது படிச்சிருக்கோம். இந்த இது டைட்டில் பேர் சொல்ல முடியுமா யாராவது? அம்மா, ஆசைக்கும் தேவைக்கும் உள்ள வித்தியாசம் அதுல வருமா? ஆசைக்கும் தேவைக்கும். டிசையர் அண்ட் நீட், அதுதான் வந்து அதுல படிச்சோம். எது நமக்கு தேவை, எது வந்து ஆசை. தேவை அப்படிங்கிறதுக்கு அப்படின்னா நமக்கு அத்தியாவசியமான ஒன்று, அது இல்லாம நம்மளால இருக்க முடியாது. உதாரணமா நம்ம அன்றாடம் 3 வேளை சாப்பிடக்கூடிய விஷயங்கள், பால், அரிசி, அது மாதிரி எல்லாம் இது வந்து தேவை. ஆனா ஒரு BMW காருனா ஆசை, அது வந்து ஒரு பேராசை. அப்போ ஆசை மட்டும் இல்ல, பேராசை. அப்போ அது தேவையா? அது வந்து அதை போய் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, ஆனா இதுல சூட்சுமமான ஒரு விஷயம் சொல்றாங்க. அன்னைக்கு பரமனுடைய சங்கல்பம் அதுவாக இருந்தால் அது வந்து நிறைவேறும், சும்மா உனக்கு வராது அப்படின்னு சொல்ற. போன வாரம் நான் சொன்ன மாதிரி அலோக் பாண்டே சொன்னார் இல்லையா, இது வந்து ஃபிக்ஸ்டு மேட்ச், அதனால வந்து இது கட்டாயம் வந்து இப்படிதான் நடக்கும், வேற வழி இல்லை. ஆனா நமக்கு வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாததுனால நாம இது மாதிரி பலவிதமான சிந்தனைகளையும் ஆசைகளையும் இருக்கும். So it is a pity that I cannot note down all these experiences that come, because these last few days and during a whole period there has been a very clear perception of the true working, which is the expression of the supreme will, translated spontaneously, naturally, automatically through the individual instrument. Individual instrument na yaru? நம்ம each one of us. நாம தான், each one of us. நாம ஒவ்வொருத்தர் மூலமும் அது வந்து எப்படி வெளிப்படணும் அப்படிங்கிறது அந்த பரமனுடைய சங்கற்பத்தோட நம்மளோடது இணைந்திருந்தது அப்படின்னு சொன்னாக்க, அது நம்முடைய இந்த கருவியின் மூலமாக, மனிதர்களாகிய இந்த கருவியின் மூலமாக அது வந்து நிறைவேறும். சாவித்திரியில ஒரு ஃபேமஸ் லைன் இருக்குல்ல, என்ன லைன்? என்ன லைன்? A world's desire compelled her mortal birth. கரெக்டா? Thank you, ma'am. Yes. அப்ப இன்னொரு இடம் அவர் சொல்றாரு இல்லையா, if human will அது போய் டிவைன் willோட சேர்ந்தா then அந்த person becomes a miracle. ஆமா, அதுவும் சொல்றாரு. இப்ப வந்து உலகத்தின் அந்த ஆசை நம்ம ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறோம். மதர் வந்து திருப்பியும் பிறக்க மாட்டாங்களா, இங்க வரமாட்டாங்களா, அவங்கள வந்து கண்ணால பார்க்க மாட்டோமா அப்படின்னு நம்மள எத்தனை பேர் இத வந்து தினம் ஒரு முறையாவது நினைப்பதுண்டு. இப்படி இந்த உலகத்தின் ஆசைதான் அவளுடைய பிறப்பிற்கு காரணமாக இருந்தது. அது யார் மூலமாக நிறைவேறியது? நிறைவேற்றப்பட்டது அஸ்வபதி, அவங்க அப்பா அஸ்வபதி. எஸ், அஸ்வபதி மூலமாக அது வந்து நிறைவேறியது. அப்ப அஸ்வபதி அதை அடைவதற்கு என்ன செஞ்சாரு? அவரும் ஒரு தூய்மையான இது தவம் இயற்றினார். தவம் இருந்தார் அவரும். அப்போ முதல்ல வந்து ஒரு குழந்தைக்காக தன்னுடைய அந்த தவத்தை மேற்கொண்டவர் கடைசியில உலக மக்களுக்காக நீ ஏன் இங்க வரக்கூடாது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவர் வந்து அந்த ஆசை என்கிற நிலையை தாண்டி வேற ஒரு நிலைக்கு அவர் போயிட்டார். கரெக்டா? சோ அதுதான் வந்து நாம இங்க பார்க்கணும். எப்படி இத எல்லாத்தையும் நீங்க வந்து பகவானுடைய எந்த
புத்தகத்தை எடுத்து நீங்க படித்தாலும் உங்களை சாதாரண லெவல்ல எல்லாம் வச்சு பார்க்க மாட்டாரு. எப்பயுமே யுனெஸ்கோவோட அதிபரா ஆக்கிடுவார், உலகத்தின் அதிபரா ஆக்கிடுவார். இல்லாட்டி அதுக்கும் மேல ஒரு நிலையில வந்து உங்களை கொண்டு போய் உட்காத்தி வைக்கணும்னு ட்ரை பண்ணுவார். ஸோ அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. சாதாரணமாக யாரையும் சாதாரணமாக எந்த நிலையிலும் அவர் வைப்பதில்லை. மிக உயர்ந்த நிலைக்கு தனக்கு ஈடாக எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிற அவதாரங்கள் அன்னையும் அரவிந்தரும், பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் தான் இருக்க முடியும், வேற யாருமே இருக்க முடியாது. அப்போ அன்னை என்ன சொல்றாங்க, ஒரு பியூர் பர்செப்ஷன் ஆஃப் த ட்ரூ ஒர்க்கிங் which is the expression of the supreme will, translated spontaneously, naturally, automatically through the individual instrument. One might even say, for the mind is quiet, it keeps quiet through the body and the perception of the moment when this expression of the divine will is clouded. அப்போ அந்த இறைவனுடைய சங்கல்பம் இங்க வெளிப்படணும் அப்படின்னு சொன்னா மனசு அமைதியா இருக்க வேண்டியது ஒரு முக்கியமான கட்டாயம். அப்பதான் வந்து இறைவனுடைய அந்த இது விருப்பம் என்னது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா நமக்கு எப்பயுமே முன்னாடியே சொன்னது போல ஒரு சாதாரணமான ஆசை தான். இதை ஒண்ணு வாங்கிட மாட்டோமா, அதை ஒண்ணு எக்ஸ்ட்ரா வச்சுக்க மாட்டோமா, இவ்வளவுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கும். எத்தனை பேர் நம்மள எத்தனை பேர் வந்து ஓகே ஒரு அதிமனிதனாக ஆகணும், இது மாதிரி எல்லாம் என்னை வந்து அதுக்கு உபயோகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி நான்லாம் சொன்னதில்லை, ஆனஸ்டா சொல்றேன். பட் வி ஆர் ஜஸ்ட் வி வாண்ட் டு லவ் த மதர், ஃபாலோ த மதர், அவ்வளவுதான் சரி. ஒரு ஒரு ஆரோவிலியன் லேடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த கம்யூனிட்டி பஸ்ல போகும்போது அவங்க பேசுறத கேட்க முடியும். பேசிட்டு இருந்தாங்க யார்கிட்டயோ. அவங்க வந்து அன்னையால இங்க அனுப்பப்பட்டவர், ஆரோவிலுக்கு அனுப்பப்பட்டவர் 68 அந்த தொடக்க காலத்துல. அப்போ அவர் நினைச்சாராம், எனக்கு வந்து குழந்தை பிறக்கணும். எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்ரீ அரவிந்தோ சொல்றாருல சூப்ராமெண்டல் வேணும், அது மாதிரி எனக்கு குழந்தை ஆனா அவங்க வந்து மேரிடு லேடி தான். அப்படி வந்து அவங்க நினைச்சாங்களாம். அத வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, பஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆனா இது மாதிரி ஒரு சிலருக்கு அந்த எண்ணம் வர்றதுனாலதான் ஒருவேளை இதெல்லாம் சீக்கிரமா நிறைவேறும் அப்படின்னு தோணுது. அதாவது நமக்கு வந்து 2 உதாரணங்கள் தெரியும். மகாபாரதத்துல குந்தி தேவியை பத்தி தெரியும். அதுக்கப்புறம் மேரி, ஜீசஸோட அம்மா, அவளும் வந்து கன்னி மேரி தான். சோ இது மாதிரியான ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னாக்கா அந்த குழந்தை என்னத்தையெல்லாம் இந்த உலகத்துல சாதிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் அவர்கள் ஒண்ணு வந்து அவதாரம். ஆனா குந்திக்கு பிறந்தது கர்ணன். கர்ணன் வந்து பலவிதமான துன்பங்களை இது பண்ணி, ஆனா அவனும் அரசனாக இருக்க வேண்டியவனே அப்படிங்கிறதுனால அரசனாக ஆனான். ஆனா என்னாச்சு, ஒரு எதிரியோட பார்வையில தான் அவன் வந்து அரசனானான். சோ இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். சோ எப்பொழுது இறைவனுடைய சங்கற்பமும் நமது விருப்பமும் ஒன்றாக இருக்கிறதோ அப்போ வந்து நமக்கு இந்த இது வரும். இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்ல மதர் சொல்லும் போது we must not desire to see thee அப்படின்னா என்ன அர்த்தம்? we must not desire to see thee. 5th December 1912 எழுதியிருக்காங்க மதர். அந்த டிவைன போய் இருக பிடிக்கிறதுக்கு கூட ஓவரா ஆசைப்படக்கூடாது. மத்தபடியும் சொல்றாங்கம்மா, புல் பண்ணாத ஆஸ்பயர் பண்ணுங்கிறாங்க. ஆஸ்பயர் பண்ணினா நம்ம என்ன அளவுல அதை எடுத்துக்கணுமோ ரிசீவ் பண்ணிப்போமோ அது மாதிரி கொடுப்பாங்க. புல் பண்ணும் போது அது வந்து ஒரே அடியா கொட்டும், நம்மளால எடுத்துக்க முடியாது. ஆமா, தட் இஸ் we will be broken down. அது இன்னொரு இடத்துலயும் சொல்றாங்க, June 15, 1913, the egoistic desire
to unite with thee for his personal satisfaction. அதுவும் தப்பு. அது வந்து ஈகோயிஸ்டிக் டிசைர் ஆயிடும். சோ அதையும் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற. அதே மாதிரி மே 19 சாவித்திரியில வந்து அசுபதி கிட்ட சொல்லும் போதும் டிவைன் மதர் வந்து do not take the titans route, endure அப்படிங்கிறாங்க. ஆமா. அப்புறம் 1914ல இன்னொரு பிரேயர், I do not know but without haste or desire I lie at thy feet and wait. இததான் வந்து நம்ம கத்துக்கணும். சொல்லுங்க, நீங்க ஏதாவது சொல்லணுமா? சோ ஆழ்வாருடைய பாசுரங்கள்ல ஒண்ணு வரும், படியாய் கிடந்து நீ பவளவாய் காண்பேனே அப்படின்னு வரும். அதாவது பகவானுடைய அந்த இதுல அந்த கற்ப கிரகத்தின் வாசல் படியாக கிடந்து சதா நின்னையே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு பாசுரம். அது போலதான். சோ இது போல வந்து ஒரு 4-5 இதுல சொல்லிட்டே போறாங்க. அடுத்தது டிசம்பர் 7ல நீங்க மைக் ஆஃப் பண்ணுங்களேன். சிவசாமி, ஹலோ, மைக் ஆஃப் பண்ணுங்க. ஏதாவது சொல்லணுமா? சாரிங்க மேம். தேங்க்யூ. ஆஃப் பண்ணிடுறேன். தேங்க்யூ. அதே மாதிரி டிசம்பர் 7, 1916, I hope for nothing, expect nothing, desire nothing, aspire for nothing, and above all I am nothing. இதுதான் அந்த டிசைர்லெஸ் ஸ்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். டிசம்பர் 7, 1916 அந்த aphorism, I hope for nothing, expect nothing, desire nothing, aspire for nothing, and above all I am nothing. So இதெல்லாம் வந்து அந்த பிரேயர்ஸ்ல வர்றது, பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்ல வர்றது. ஸோ இதை தான் வந்து இங்க சொல்றாங்க. This expression, when this expression of the divine will is clouded, distorted by the introduction of desire, the special vibration of desire, which has a quality all its own and which has many apparent causes, பல விளைவுகளை வந்து அது கொண்டு வந்துடும். அது என்ன கொஞ்சம் தள்ளி போகும். அது வந்து உடனடியாக நடக்காது. இறைவனுடைய விருப்பம் உடனடியாக நிறைவேறாது. இன்னும் கொஞ்சம் அது போஸ்ட்போன் ஆகும். It is not only the thirst for something, the need for something, or the attachment to something. இப்ப நான் வாசிச்ச அந்த பிரேயர் மாதிரி இருக்கு இதுவும். The same vibration can be set in motion, for example, by the fact that the will which is expressed seems to be, or at least is mistaken for, the expression of the supreme will. But there has been a confusion between the immediate action, which was obviously the expression of the supreme will, and the result which should have followed. It is a mistake we very often make. என்னன்னா நமக்கு நம்மளுடைய ஆசைப்படி அது நடக்கணும், அதுதான் முக்கியமானது. ஆனா இறைவனுடைய விருப்பம் வந்து எப்பயுமே வேறையாதான் இருக்கும். நம்மளுடைய இந்த பார்வை மிகவும் பின்னாடி சொல்ற மாதிரி ஒரு ஷார்ட் சைட், லிமிட்டட் விஷனா இருக்கிறதுனால நம்மளால இதை பார்க்க முடியாது. ஆனால் அது வந்து கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது நமக்கு வந்து என்ன அப்படிங்கிறது தெரியும். நான் வந்து எப்பயுமே நிறைய இங்க இந்த ஆரோவில் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்பொழுது அப்ப நான் நினைச்சுக்குவேன், நான் பேசாம ஆசிரம்லயே இருந்தேனே, நான் அங்கேயே இருந்திருக்கலாம், எதுக்கு என்னை வந்து நீங்க இங்க அனுப்பி வச்சீங்க அப்படின்னு அடிக்கடி நான் கேட்டுக்கிறது. அப்பெல்லாம் ஒன்னே ஒண்ணு மதர் சொல்லுவாங்க, இவ்வளோ ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு இப்ப கேக்குறியா நீ அப்படின்பாங்க. ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொன்னாக்கா மெட்டீரியல் கிடையாது, இல்லாட்டி ஃபேம் கிடையாது, நேம் கிடையாது. ஆனா அந்த அனுபவம், இந்த வாழ்க்கை கொடுத்த அனுபவம், இந்த வாழ்க்கை கொடுத்த முன்னேற்றம், அதுல கிடைச்ச அந்த
ஒவ்வொரு நாளும் அந்த நமக்கு கிடைத்த அந்த ஒரு ஆன்மீக அந்த சாதனைகள், இது எல்லாம் இவ்வளவு கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த கேள்வி கேட்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது உண்மைதானே. ஏன்னா இன்னைக்கு வர்ற சில கஷ்டங்களை வச்சுட்டு நாம வந்து அதை வந்து நினைச்சுக்குவோம். ஆனா அப்படி இல்லை. அது எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ நம்ம வந்து மதர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம். யார் வந்து இவ்வளவு தூரம் படிக்கிறாங்க, இல்லாட்டி ஒரு பிலசாபிக்கலா இவ்வளவு தூரம் யாரால வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொன்னா அன்னையினுடைய குழந்தைகளால மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு லைஃப் டிவைனோ இல்லாட்டி ஒரு இதுவோ எந்த விளக்காரவங்களுக்கு கொடுத்தாலும் நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, எதுவுமே புரியாது. அவங்களுக்கு அந்த நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து ஆங்கிலமா இருந்தால் கூட. என்ன காந்திமதி சொல்லுங்க. அதாவதுமா, நீங்க இப்ப டிசைர் பத்தி சொல்லிட்டு கேட்கலாமா? எதை பத்தி? டிசைர் பத்தி. The child of the secret soul's forbidden desire, born of its armor with eternity, our spirits break free from their environment. The future brings its face of miracle near. Its God looks at us with present eyes. சூப்பர். பேஜ் நம்பர் என்ன சொல்லுங்க. பேஜ் நம்பர் வந்து 262. லைன்ஸ் வந்து 10வது வரிமா. 262 லைன் 10. சரி. The child of the secret souls. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இது மாதிரி நமக்கு வந்து பல அனுபவங்கள், இது வந்து எவ்வளவு விலை கொடுத்தாலும் நமக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது. மற்ற சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து போறது வந்து ஈஸி, ஆனா இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு கிடைக்காது. ஸோ அது எல்லாத்தையும் நாம வந்து இந்த அனுபவங்களை நாம ஒரு ஆசைகளாக இல்லாமல் இதை வந்து உண்மையாலுமே ஒரு கிராட்டிடியூடோட இதை எடுத்துக்கலாம். ஸோ but there has been a confusion between the immediate action, which was obviously the expression of the supreme will, and the result which should have followed. It is a mistake we very often make. We are in the habit of thinking that when we want something, it should come to us. நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு வேணும் அப்படின்னு நினைச்சா அது வரணும். Because the vision is too short-sighted and too limited. Instead of having an overall vision which would show us that this particular vibration was necessary to set off a certain number of other vibrations. இப்போ உதாரணமா இப்பதான் ப்ராஸ்பெரிட்டி டே போச்சு 1ஆம் தேதி. அப்ப எல்லாரும் வந்து என்ன பூவை நம்ம வைக்கிறோம்? நாகலிங்க பூ. நாகலிங்க பூ. எதுக்கு நாகலிங்க பூ வைக்கணும்? வெல்த்மா, ப்ராஸ்பெரிட்டி, வெல்த். அப்ப அது மட்டும் போதுமா அவங்க எல்லாருக்கும்? ஆமா, அதுக்கு அடியே மதர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வெல்த் வந்து யாரு டிவைன்ட்ட ஆஃபர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அது வரும். ஆமா, அந்த வெல்த் வரும். சரி, ஓகே. நம்ம வந்தது மணி வைஸ் எல்லா வகையிலும் வெல்த், எல்லா வகையான வெல்த்தும் வரணும். எஸ், ஓகே. அதுதான் ப்ராஸ்பெரிட்டி. அத்தனை வகையான ரிச்சஸ் நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து ப்ராஸ்பெரிட்டி. ஓகே. ஆனா இப்ப வந்து அது வரணும், அந்த ஃப்ளவரை வச்ச உடனே வந்துடுமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுமா. we should aspire for it ma. ஆஸ்பயர் பண்ணா வந்துடுமா? அந்த மாதிரி உண்மையில வார்த்தம் இல்ல, அவ்வளவு மட்டும்தாம்மா நம்ம ரோல். என்ன செய்யணும் அப்போ? இட் மேக்ஸ் அஸ், இந்த இதை நீங்க சரியா படிக்கல. இது வந்து டு செட் ஆஃப் எ சர்டன் நம்பர் ஆஃப் அதர் வைப்ரேஷன்ஸ், அதாவது which would show us that this particular vibration was necessary to set off a certain number of other vibrations. அதுக்கு என்ன அர்த்தம்? அன்னையார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா அது நமக்கு நேரம் புரியாது, ஆனா அது வேறு பல விஷயங்களை ஆக்ட் பண்ணதான் அது கொடுக்குறாங்க. ஆமா, அது என்ன செய்யணும் அப்போ?
இப்போ உதாரணமா இந்த ப்ராஸ்பரிட்டி ஃப்ளவர் வைக்கிறீங்க. சாதாரண நிலையில இருந்து பார்க்கும் பொழுது எனக்கு வந்து வெல்த் வேணும், எனக்கு வந்து பணம் வேணும் அப்படிங்கிறது தான் ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப அந்த ஃப்ளவரை வச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்ப மதர் என்ன செய்வாங்க, ஓ உனக்கு காசு வேணுமா, ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சோம்பேறியா ஒரு மூலையில உட்கார்ந்துட்டா காசு வந்துடுமா என்ன? வராதுமா, வராது. நம்ம என்ன முயற்சி செய்யணும்? பண்ணணும். We should உழைப்பு work hard. உழைப்பு பண்ணணும். அப்போ இந்த ஒரு ஆசை இன்னொரு வைப்ரேஷனை செட் ஆஃப் பண்ணுது. என்ன பண்ணுது? சும்மா ஒரு இனர்ஷியாவா ஒரு அசைவில்லாம உட்கார்ந்திருந்த உங்களை என்ன செய்யுது, ஒரு முயற்சியை தூண்டுகிறது. இன்னொரு வைப்ரேஷனை அது வந்து கிரியேட் பண்ணுது. அப்போ உனக்கு இது வேணுமா, ஓகே இந்த வேலையை செய் அப்படின்னு ஒரு வேலை வருது. இப்போ நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா, சரி நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன செய்யணும், நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய உழைக்கணும். அப்போ அவ்வளோ அளவு உழைப்ப அதுக்கு கொடுத்துடுவாங்க. அப்படி கொடுத்தாதான் அப்புறம் அடுத்தது அதுல இருந்து ரெண்டு இதுல ரிசல்ட் வந்து ரெண்டு இருக்கு. ஒண்ணு, நீங்க ஆசைப்பட்டது இந்த கடுமையான உழைப்புக்கு அப்புறம் அது கிடைச்சிடும். தட் இஸ் அதுதான் யூ ஆர் எய்மிங் ஃபார். அது ஒண்ணு. ரெண்டாவது, அது மாதிரி நீங்க உழைக்கும் பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா? நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய மனிதர்களை வந்து சந்திப்பீங்க. நிறைய விதமான ஒரு ப்ராசஸ வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். அதை எப்படி நம்ம செய்யறது, எப்படி கொண்டு போறது. ஒரு உதாரணமா நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அதுக்காக ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பொழுது அப்ப நீங்க என்ன செய்வீங்க, அதுக்கான ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணுங்க. அப்போ ஒரு ப்ராஸ்பரிட்டி ஃப்ளவர் வச்சதுக்கான அந்த வைப்ரேஷன் என்னத்தையெல்லாம் கொண்டு வந்தது, நம்மள ஒழுங்கா சரியான டைரக்ஷன்ல ஒர்க் பண்ண வச்சது இல்லையா? சோம்பேறி அதனால பல அனுபவங்கள். சோம்பேறித்தனத்தை எடுத்தது ஃபர்ஸ்ட். நீ சும்மா உட்காந்துட்டு காசு கேட்காத, நீ உழைச்சாதான் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லெசன் நமக்கு தெரிஞ்சது. ரெண்டாவது, கடுமையாக உழைக்கணும். மூன்றாவது, உங்களுடைய திறன்களை மேம்படுத்தணும். அந்த திறன்களை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யணும் அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கும் பொழுது என்னென்ன அனுபவங்கள், என்ன பாடங்கள்லாம் நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறது ஒரு வைப்ரேஷன்ல எத்தனை வைப்ரேஷன் வந்து செட் ஆஃப் ஆச்சு. இப்போ ஒரு 10 விதமான வைப்ரேஷன் செட் ஆஃப் ஆச்சா, இததான் மதர் இங்கே சொல்றாங்க. ஸோ அதை தான் பின்னாடி என்ன சொல்றாங்க, இட் இஸ் காம்ப்ளிகேட்டட் வெதர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆர் நாட் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த விளக்கம் சொன்னேன். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மதர் என்ன சொல்ல வர்றாங்க. ஓகேவா? தேங்க்யூமா. நம்ம நினைச்சு பார்த்தா மதர் வந்து பண்ற ஒவ்வொரு விஷயமும் அவங்கள சுத்தின எல்லாரையும் இப்படி மோட்டிவேட் பண்ணுது. ஆமா. இப்ப வந்து நான் நான் வந்து என்ன ஒரு டைனிங் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா அதுக்காக பல பேர் பல விதமான கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறாங்க. ஆமா அப்ப அதுவெல்லாம் உழைப்பு. அதே மாதிரி ஸ்கூல், அப்புறம் அதோடைய ஃபங்க்ஷன், பிசிக்கல் எஜுகேஷன், எவ்ரிதிங் அவங்க சொன்ன ஒவ்வொன்றும் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணிருக்கு. அது மோட்டிவேட் பண்றது அப்படின்னு சொன்னா மதர் ஹஸ் செட் அன் எக்ஸாம்பிள். எப்படி வேலை செய்யணும், எப்படி ஒரு பர்ஃபெக்ஷனோட இருக்கணும், எப்படி சின்சியாரிட்டி இருக்கணும், இது எல்லாம் அவங்க வந்து சொன்னாங்க. அதாவது இன்னொரு இதை பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல யாரோ சொன்னாங்க, யாருக்கு வந்து பணத்தின் மேல ஆசை இல்லையோ அவங்களுக்கு தான் பணம் வந்து சேரும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஆன்மீக இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்கள்ட்ட தான் நிறைய இது மாதிரி அந்த பணப்புழக்கமும் இருக்கிறதுக்கு நாம கண்கூட பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ஆசைங்கிறது இல்லை. ஆசிரமாயிட்டு எத்தனை பேர் அப்படி இருக்காங்க, ஒரு இத்தினோண்டு ரூம்ல 10 ரூம்ல 2 பேர் இருப்பாங்க இன்னும். அப்புறம் வந்து அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பங்களா எல்லாம் தேவை கிடையாது, ஒரு பெரிய ஒரு சைக்கிள், அப்புறம் வந்து சந்தோஷமா போறது, அங்கே கொடுக்குற ஒரு யூனிஃபார்மை போட்டுக்கிறது. ஸோ அங்கே வந்து ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யறது, முடிகிற நேரம் சமாதிக்கு போறது. ஸோ இவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கை. ஆனா ஒரு ஆனந்தமா
அதை செய்யும் பொழுது அப்போ அன்னையே வந்து ஒரு உதாரணமாக இருக்கிறார். பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் அவரு வெளியே வந்து டைனமிக்கா போகலையே ஒழிய இரவு சாப்பாடே வந்து விடிகாலையில ஒரு 3 மணிக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. விடிகாலையில 3 மணிக்குன்னா அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடும். அந்த அளவுக்கு வந்து சாதகர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அந்த கடிதங்களுக்கு பதில் எழுதி கொண்டே இருந்தார்கள் 2 பேரும். நைட்டு ஃபுல்லா உட்காந்து இதெல்லாம் ரிப்ளை எழுதிட்டு சில பேர் கேட்ட கேள்வியவே கேட்பாங்க, பல பேர் கேட்ட கேள்வியவே கேட்பாங்க. ஆனாலும் ஒவ்வொருவருடைய நிலைக்கு ஏற்றபடி அவர்களுடைய அந்த உணர்வின் நிலைக்கு தகுந்தபடி அந்த பதிலை கொடுப்பது அன்னையினுடைய வழக்கம். சோ இததான் வந்து அவங்க நமக்கு சொல்றாங்க. ஸோ ஒரு டிசைர்னு ஒண்ணு இருந்ததுன்னா இட் கிரியேட்ஸ் எ செட் ஆஃப் வைப்ரேஷன். அடுத்தடுத்து பல இதை கொண்டு வருது. ஸோ other vibrations, and that it is the totality of all that which will have an effect, which is not the immediate effect of the vibration emitted. I do not know if this is clear, but it is constant experience. அடுத்தது யாராவது வாசிங்க, இங்கிலீஷ்ல வாசிங்க மீரா. அடுத்த பேரா மட்டும் வாசிங்க, ஒரு பேரா மட்டும் வாசிங்க. சரிங்கம்மா. As a matter of fact, during this period, I have studied and observed this phenomenon. How the vibration of desire is added to the vibration of will emitted by the Supreme in our little everyday actions. And with the vision from above, if we take care to maintain the consciousness of this vision from above, we can see how this vibration emitted was exactly the vibration emitted by the Supreme, but instead of obtaining the immediate result expected by the surface consciousness, it was meant to set off a whole series of vibrations and achieve another, more distant and more complete result. I am not speaking of great things or of actions on a terrestrial scale. I am speaking of the very small things in life. For example, saying to someone, "Give me this," and instead of giving it, that someone does not understand and gives something else. So, if we do not take care to preserve an overall vision, a certain vibration may occur. For example, a vibration of impatience or of dissatisfaction, together with the impression that the vibration from the Lord is not understood and not received. Well, this little added vibration of impatience, or in fact of not understanding what is happening, this impression of a lack of receptivity or response is of the same quality as desire. It cannot be called a desire, but it is the same kind of vibration. This is what comes to complicate things. If we have the complete, exact vision, we know that "give me this" will produce something other than the immediate result, and that this other thing will bring in something else, which is exactly what should be. I do not know if I am making myself clear. It is rather complicated. But this gave me the key to the difference in quality between the vibration of will and the vibration of desire, and at the same time, the possibility of eliminating this vibration of desire by a wider and more total vision, wider, more total and far seeing, that is to say, the vision of a greater whole. Thank you, madam. தேங்க்யூ மீரா, தேங்க்யூ மீரா. தமிழ்ல யாராவது இந்த ஒரு பேரா மட்டும் வாசிங்க. யார்கிட்ட இருக்கு தமிழ் புக்கு?
நான் படிக்கட்டுமா? படிங்க தமிழ்ல. இந்த வாதக்கூறை பாயிண்ட் நான் வற்புறுத்தி கூறுகிறேன். ஏனெனில் இது எல்லா அறவொழுக்க அம்சங்களையும் நீக்கிவிடுகிறது. இது ஆசையின் இழிவுபடுத்தும் கருத்து போக்கை நீக்கிவிடுகிறது. இதானம்மா? அது இல்ல, அது அதான். முந்தின பேரான்னு. உண்மையில் இந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்வை பினாமினன் நான் கூர்ந்து கவனித்து ஆராய்ந்திருக்கிறேன். நம்முடைய சிறிய அன்றாட செயல்களில் பரம்பொருளிடமிருந்து வெளிப்படும் இச்சா சக்தியின் அதிர்வுடன் எப்படி ஆசையின் அதிர்வு சேர்க்கப்படுகிறது என்பதை மேலிருந்து பார்க்கும் பார்வையின் உணர்வு நிலையில் நாம் இருந்து கொண்டிருந்தோமானால் எப்படி வெளிப்பட்ட இந்த அதிர்வு மிக நுட்பமாக பரம்பொருள் வெளியிட்ட அதிர்வாக இருந்தது. ஆனால் மேற்பரப்பில் உள்ள உணர்வு எதிர்பார்த்த உடனடி விளைவை ஈட்டுவதற்கு பதில் அது தொடர்ந்து சில அதிர்வுகளை தூண்டி பின்னால் அதிக முழுமையான விளைவை உண்டாக்க அது பயன்படுத்தப்பட்டது என்பது விளங்கும். பெரிய விஷயங்களை பற்றி அல்லது உலகளாவிய செயல்களை பற்றி நான் இப்பொழுது பேசவில்லை. வாழ்க்கையின் சின்ன விஷயங்கள் பற்றி பேசுகிறேன். உதாரணமாக, நீ ஒருவரிடம் இதை தார் என்று கேட்கிறாய். ஆனால் அதை கொடுப்பதற்கு பதிலாக அந்த ஆள் சரியாக புரிந்து கொள்ளாமல் வேறொன்றை கொடுக்கிறான். இந்த சமயத்தில் நாம் மொத்த பார்வையை உடையவர்களாக இல்லாவிட்டால் பொறுமையின்மையின் அல்லது அதிருப்தியின் அதிர்வு தோன்றக்கூடும். அதோடு இறைவனிடமிருந்து வந்த அதிர்வு புரிந்து கொள்ளப்படவும் ஏற்றுக்கொள்ளப்படவும் இல்லை என்னும் நினைவும் உண்டாகும். இந்த பொறுமையின்மையின் அதிர்வு அல்லது என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாத அதிர்வு ஏற்றுக்கொள்ளவில்லை, பதிலில்லை என்னும் இந்த எண்ணம், இதன் தன்மையும் ஆசையின் தன்மையும் ஒன்றேதான். இதை ஆசை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதே போன்ற அதிர்வே இதுவே விஷயங்களை சிக்கலாக்கி விடுகிறது. நமக்கு முழுமையான துல்லியமான பார்வை இருந்தால் இதை எனக்கு கொடு என்னும் பொழுது அது உடனடி விளைவை தவிர வேறு ஒன்றை உண்டாக்கும். இந்த வேறு ஒன்று இன்னொன்றை கொண்டு வரும். அதுவே சரியாக எது இருக்க வேண்டுமோ அதுவாக இருக்கும். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதோ என்னவோ, இது சிக்கலான விஷயம் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் இது இச்சா சக்தியின் அதிர்விற்கும் ஆசையின் அதிர்விற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை உணர உதவியது. அதே சமயம் இந்த ஆசையின் அதிர்வை அதிக விரிவான முழுமையான பார்வை மூலம் விரிவான அதிக முழுமையான தொலைநோக்குடைய, அதாவது இன்னும் உயர்ந்த முழுமையின் பார்வை நீக்கிவிடும் வாய்ப்பையும் தந்தது. நன்றி. இது கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா? வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க ராதாராணி. இது ஒரு அற்புதமான நிறைய மேஜிக் இருக்கிற பேரா இது. அது ரொம்ப அழகா இருக்கு. அதாவது நம்ம அதுல நிறைய விஷயங்களை நம்ம இது பண்ணிக்கணும். அத ஸ்டெப் பேக் பண்றது, பொறுமை, பல விஷயங்களை இன்டைரக்டா மதர் சொல்லி தராங்க. இது நான் ஒரு எக்ஸாம்பிள் நானே மைண்ட்ல எடுத்துட்டேன். சப்போஸ் ஒரு 2 பேஜ் உட்காந்து படிப்போம் அப்படின்னு ஒரு புக் எடுத்துன்னு உட்காடுறோம். அந்த டைம்ல பிள்ளைங்க ஏதோ கேக்குறது, வேற ஏதோ வேலை கிராப் அப் ஆறுது. அப்ப அந்த இடத்துல நம்ம பொறுமை வச்சுட்டு, சரி இதுதான் பகவானோட இஷ்டம், இப்ப படிக்க வேண்டாம் அப்படின்னு அந்த புக்கை வச்சுட்டு போனோம்னா அது வேற விதமான சுப்ரீமோட இதை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு இதுல போயிடுவோம். இல்ல ரெசிஸ்ட் பண்ணி இப்பதான் நான் உட்காந்தேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்தேன், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு உட்காந்தேன் அப்படின்னு நம்ம படுபடுத்தோம்னா அது வேற விதமான விஷயங்கள்ல கொண்டே விடும். அந்த இவங்க நிறைய ஒளிபொருந்திய பாதையில சொல்லியிருக்காங்க இல்லையா, தீய சக்திகள் குட்டி குட்டியா நுழைஞ்சுடுங்க, அது எல்லாம் நடக்கும். சோ இது ரொம்ப கான்சியஸா இருக்க வேண்டிய இடம். மதர் சொல்றாங்க இதுல அருமையா. தேங்க்யூ. மீனாட்சிமா, மைக்க கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. சாரி மேம். சோ தேங்க்யூ ராதாராணி. அதாவது நீங்க சொன்ன மாதிரி அன்னை பல விஷயங்களை இதில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
ஏன்னா இறைவனுடைய விருப்பம் என்னன்னே தெரியாதப்போ நமக்கு அது முதல்ல தெரியணும். அப்போ இறைவனோட ஒரு ஐக்கியமா இருந்தாதான் நமக்கு அது தெரியும். அது சாத்தியம் இல்லை. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அட்லீஸ்ட் மைண்டாவது குவைட்டா வச்சுட்டு அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அந்த சைலன்ஸையும் அந்த பேஷன்ஸையும் கொஞ்சம் வளர்த்துட்டோம்னாக்கா அப்போ இறைவனுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அன்னை சொல்வார் ஒரு இடத்துல, அதாவது நீ 1000 முறை விழுந்தால் கூட 1001வது முறை கூட உன்னை திருப்பி நான் தூக்கி நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுல இருந்து உன்னை காப்பாற்றுவேன், அதுல இருந்து வெளியே கொண்டு வருவேன். அப்ப அந்த அளவுக்கு ஒரு பொறுமையையும் நாமளும் அதை வளர்த்துக்கும் போது நம்மால சில இறைவனுடைய விருப்பத்தை இது அறிந்து கொள்ள முடியும். ஸோ இப்போ டீட்டெயில்டா பார்க்கலாம். As a matter of fact, during this period, I have studied and observed the phenomenon. How the vibration of desire is added to the vibration of will emitted by the Supreme. அந்த பரமனுடைய சங்கற்பத்தோட இது எப்படி இது ஒத்து போகுது அப்படிங்கிறத நான் ஸ்டடி பண்ணேன். இன் அவர் லிட்டில் எவ்ரிடே ஆக்ஷன்ஸ், அதாவது ஒவ்வொரு நாளும் நடக்கிற அந்த செயல்கள், சின்ன சின்ன செயல்களை தான் சொல்றாங்க. ஒரு சில சமயம் நம்ம பார்ப்போம், ஒரு கம்ப்யூட்டர் நல்லா வேலை செய்யும், திடீர்னு அன்னைக்கு நின்று போயிடும். இல்லாட்டி எங்கேயாவது போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சு புறப்பட்டிருப்போம், அன்னைக்கு ஒரு போக முடியாத ஒரு நிலை வரும். அது போல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. நாங்க கிளம்பிட்டோம் ஆக்சுவலா. அப்புறம் வெளியவே வந்துட்டோம், கார்ல கூட ஏறிட்டோம்னு நினைக்கிறேன். பட் ஏதோ ஒரு காரணத்தால போகல, திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் அடுத்த நாள் சொல்றாங்க, ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடந்துச்சு நீங்க போற வழியில, அந்த ஆசிரம் போற வழியில. அப்போ பல மணி நேரம் வாகனங்கள் போக முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு, அப்ப அந்த சமயத்துல போக முடியலங்கிறது ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. ஆனா இது கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ இறைவன் அதுக்காண்டிதான் மதர் நம்மளை வெளியே விடல போல இருக்கு அப்படின்னு நாம அப்புறம்தான் அதை புரிஞ்சுக்கிறோம். இது ஒவ்வொரு நாளும் நடக்கும் செயல்கள்ல இது நடப்பதும். And with the vision from above, if we take care to maintain the consciousness of this vision from above, we can see how this vibration emitted was exactly the vibration emitted by the Supreme. அப்பதான் நமக்கு அந்த பொறுமையோடையும் அந்த ஒரு ஃபெய்த்தோட சரணாகத தன்மையோட இருக்கும் பொழுது அப்ப நமக்கு இதெல்லாம் சாத்தியம். இந்த எஸ்ஐஸ் அந்த கீதால சில இது எடுத்து வச்சேன் நான், ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா. ஸோ அதுல ஒரு முக்கியமானதை மட்டும் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒர்க்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற சாப்டர், வாட் இஸ் மோஸ்ட் ஸ்ட்ராங்லி எம்பசைஸ்ட் as yet is the withdrawal of the will from the ordinary motive of human activities, desire, from man's normal temperament of the sense-seeking thought and will with its passions and ignorance, and from its customary habit of troubled many branching ideas and wishes to the desireless calm unity and passionless serenity of Brahmic voice. இது எவ்வளவு தூரம் ரொம்ப அவ்வளோ உண்மையானது அப்படிங்கிற தெரியுது. ஏன்னா நம்மளுடைய இந்த சென்சுவல் இது, இந்த ஆசைகள், இது எல்லாம் எப்போ அந்த ஆசைகளே இல்லாத பிரம்மனுடைய அந்த பார்வையோட அது ஒத்து போகும்போது இது மாதிரி எல்லாம் ஈஸியா அது நடக்குது. பானுப்பிரியா சொல்லுங்க. பேஜ் நம்பர் சொல்றீங்களா? பேஜ் நம்பர் 105. தேங்க்யூமா. 105 அந்த முதல் பேராலேயே இருக்கு. இன்னொன்னு கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எடுத்து வச்சிருக்கேன். எஸ், இன்னொன்னு பேஜ் நம்பர் 99, அதுல கூட இது மாதிரி இருக்கு. Therefore, it is the upward and inward orientation of the intelligent will that we must resolutely choose
with a settled concentration and perseverance. இந்த வில்லை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இறைவனுடைய சங்கல்பத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் இது. இது வந்து வியாவாசியா. We must fix it firmly in the calm self-knowledge of the Purusha. The first movement must be obviously to get rid of desire, which is the whole root of the evil and suffering. And in order to get rid of desire, we must put an end to the cause of desire. அப்படிங்கிறார் பகவான். அந்த ஆசை தோன்றுவதற்கான அந்த காரணம், அதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். The rushing out of the senses to seize and enjoy their objects. We must draw them back when they are inclined thus to rush out. Draw them away from their objects. அதுக்கு ஒரு நல்ல உதாரணமும் சொல்றாரு. As the tortoise draws in his limbs into the shell. ஒரு ஆமை வந்து எப்படி தன்னுடைய கூட்டுக்குள்ள ஏதாவது ஆபத்து வரும்போது உள்ளுக்குள்ள இழுத்துக்குமோ, அது போல நாம இந்த ஆசை அப்படிங்கிறதுல இருந்து நம்மளை வந்து வித்ரா பண்ணிக்கணும். So these into their source, quiescent in the mind quiescent in intelligence, the intelligent quiescent in the soul and its self-knowledge, observing the action of nature, but not subject to it, not desiring anything that the objective life can give. இது பேஜ் நம்பர் 99. ரொம்ப அற்புதமா இருந்தது. ஸோ அதை வந்து உங்களுக்காக அதை நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இது மாதிரி எல்லாம் அந்த சுப்ரீம் வில், அது வந்து ஃப்ரம் அபவ், அது எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான சில வழிகள் அந்த எஸ்ஐஸ் அந்த கீதால இருக்கு. But instead of obtaining the immediate result expected by the surface consciousness, எப்பயுமே இந்த புற வாழ்க்கையில இருக்கும் பொழுது நமக்கு வந்து உடனே அதுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடணும். இன்னைக்கு வந்த எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி, ஆன்லைன் ரிசல்ட் மாதிரி அப்படியே நமக்கு வந்து தெரிஞ்சுட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து நம்ம சந்தோஷமா இருக்கும். It was meant to set off a whole series of vibrations and to achieve another. ஸோ இது வந்து ஒரு அந்த ஆசை அப்படிங்கிறது ஒரு வைப்ரேஷன் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்ன மாதிரி அந்த ஒரு செட் ஆஃப் வைப்ரேஷனை அது கொண்டு வரும். டிஸ்டன்ட் அண்ட் மோர் கம்ப்ளீட் ரிசல்ட். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, வெறும்னு ஒரு பூவை வைக்க போய், ப்ராஸ்பரிட்டி ஃப்ளவர் வைக்க போய் உங்களுடைய நிலைமை ஒரு முழுமையானதாக, அந்த விளைவுகள் ஒரு முழுமை பெற்றதாக அது இருக்கும். I am not speaking of great things or of actions on a terrestrial scale. I am speaking of the very small things in life. நான் ரொம்ப சின்ன விஷயத்தை பத்தி தான் பேசுறேன். அவ்வளோ பெரிய உலகளாவிய விஷயங்களை எல்லாம் நான் சொல்லல. For example, saying to someone, give me this, and instead of giving it, that someone does not understand and gives something else. இதுதான் நமக்கு எப்பயுமே நடக்கும். நாம ஒண்ணு கேட்போம், அது வந்து வேற ஒண்ணு அவங்க கொடுப்பாங்க. So if we do not take care to preserve an overall vision, a certain vibration may occur. இது வந்து அன்னை சொல்லுவாங்க, உனக்கு ஒளிபரத்திய பாதையில அகெயின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், உனக்கு எப்படி ப்ரே பண்ணணும்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இது வேணும் அப்படின்னு கேட்காம, ஐயோ இது இப்படி நடக்குது, அது அப்படி நடக்குது, இப்படிதான் நம்ம சொல்லுவோம். அந்த ப்ரே பண்ண கூட நமக்கு தெரியாது. நம்முடைய ப்ரேயர் எல்லாம் ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு வரியில இருக்கிற மாதிரி, இல்லாட்டி சில சொற்கள் அடங்கியதாக இருக்கணும். அது ஒரு பெரிய எசை மாதிரி இருக்கக்கூடாது. இது எத்தனை பேர் இது மாதிரி செஞ்சிருக்கீங்க? ஒரு பெரிய லெட்டர் எழுதிருக்கீங்க. அப்கோர்ஸ் அது நல்லதுதான். யா சண்முகப்பிரியா சொல்லுங்க. பக்கம் பக்கமா நோட் புக் மாதிரி ஆயிடும். எல்லாத்தையும் எழுதுற மாதிரி ஆயிடும். ஆமா, முன்னாடி எல்லாம் நிறைய பேர் எழுதுவாங்க. இப்பெல்லாம் ஆசிரம்ல அப்படி யாரும் எழுதுற மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா எல்லாரும் ஒருவேளை வாட்ஸ்அப் மெசேஜா மதருக்கு அனுப்பிச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. ஸோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இட் இஸ் குட். ஏன்னா எல்லாருக்கும் கிடைச்சிருச்சோ என்னவோ, அவங்க விரும்பினதெல்லாம் மதர் கொடுத்துட்டாங்க.
சொல்லுங்க மைதிலி. மைதிலி சொல்லுங்க. சரியா கேட்கல. இல்ல இப்ப வந்து அந்த மேடம் அது நிச்சயம். நீங்க பேசுறது பிரேக் ஆகுது. ஏதோ இன்ட்ரெஸ்டா சொல்ல வரீங்கன்னு தெரியுது, ஆனா உங்க வாய்ஸ் கம்ப்ளீட்டா பிரேக் ஆகுது. சரியா கேட்கல. எப்ப சரியா கேக்குதோ கொஞ்சம் சொல்லுங்க அது என்னன்ட்டு. இல்லாட்டி மெசேஜா டைப் பண்ணுங்க. கேக்குதா மேடம்? சொல்லுங்க. let thy will be done not mine. இப்ப அந்த அளவுக்கு வந்துருக்கு மேடம். ஓ, எல்லாரும் அந்த அளவுக்கு போயிட்டோம் அப்ப. ஓகே, வெரி குட். தட் இஸ் ஆல்சோ குட். சரி, அந்த அளவுக்கு போயிட்டோம். ரொம்ப முன்னேறிட்டோம்னு நினைக்கிறேன். வெரி குட். So, and instead of giving it that someone does not understand and gives something else. So, if we do not take care to preserve an overall vision, a certain vibration may occur. For example, a vibration of impatience. இதுதான் முக்கியமானது. அப்போ இதன் மூலமா எதை கிரியேட் பண்றோம்? ஒரு இம்பேஷன்ஸ, பொறுமையின்மை அப்படிங்கிற ஒன்ன கிரியேட் பண்றோம். இல்லாட்டி ஒரு அதிருப்தி, dissatisfaction, together with the impression that the vibration from the Lord is not understood and not received. So அப்போ இயல்பாவே அந்த இறைவனிடமிருந்து வரும் அந்த இதை வந்து நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. Well, this little added vibration of impatience, or in fact of not understanding what is happening, this impression of a lack of receptivity or response, அடுத்து கொண்டு போறாங்க மதர். அப்ப என்ன இருக்கு? நீ வந்து அதிருப்தியோட இருந்த, இல்லாட்டி ஒரு டிப்ரெஷன்ல இருந்த அப்படின்னு சொன்னாக்க அடுத்த ஒரு வைப்ரேஷன் வருது. அது என்னது? லேக் ஆஃப் ரெசிப்டிவிட்டி. அதுவும் அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ். அதாவது இறைவன் ஒன்ன கொடுக்கும்போது நாம அதுக்கு ஓப்பனா இல்லை. அது இஸ் ஆஃப் த சேம் குவாலிட்டி அஸ் டிசைர். இது வேற ஒன்றும் இல்லை, ஆசையை போலவே இதுவும் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆசைப்படுறது மட்டும் காரணம் இல்லை, அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறைவன் கொடுப்பதை அந்த ஒரு ரெசிப்டிவிட்டி இல்லாததும் இதுக்கு சமம் தான். இட் cannot be called a desire, but it is the same kind of vibration. This is what comes to complicate things. இதுதான் மேலும் மேலும் விஷயங்களை சிக்கலாக்கிட்டே போகுது. ஏன்னா அந்த மைண்டு சும்மா இருக்கிறது இல்லை. இப்படி ஆயிடுமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ அப்படின்னு. If we have the complete exact vision, we know that give me this will produce something other than the immediate result, and that this other thing will bring in something else which is exactly what should be. அப்ப இது உடனடியா நடக்கலன்னாலும் ஏதோ ஒண்ணு அது நடந்துரும். ஆனா எக்ஸாக்டா அது எப்படி நடக்கணுமோ அப்படிதான் இருக்கும். What should be. I do not know if I am making myself clear. It is rather complicated. But this gave me the key to the difference in quality between the vibration of the will. ஆனா இது மாதிரி lack of receptivity and response, அது என்ன, எதை நமக்கு கத்து கொடுக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த இறைவனுடைய சங்கற்பத்தின் அந்த வைப்ரேஷன், அதனுடைய குவாலிட்டியும் அப்புறம் நம்முடைய ஆசையின் அந்த அதிர்வலைக்கான அந்த இதுக்கான வித்தியாசம், இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸை நமக்கு கத்துக்கணும். And at the same time, the possibility of eliminating the vibration of desire by a wider and more total vision. அப்ப என்ன செய்ய முடியும்? இந்த ஆசையை எப்படி நீக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இன்னும் ஒரு பரந்த ஒரு அக திருஷ்டியின் மூலம், ஒரு அக நோக்கின் மூலம் அதை வந்து நீக்க முடியும். Wider, more total and far seeing, that is to say, the vision of a greater whole. So, நமக்கு நிறைய விஷயத்த இதுல வந்து அன்னை நமக்கு கத்து கொடுத்துட்டாங்க. அடுத்த பேராவா அடுத்த வாரம் பார்க்கணும். தேங்க்யூமா. இதெல்லாம் ரொம்ப ஹைலி பிராக்டிக்கல் ஓரியன்டா கொடுத்துருக்காங்க. அதாவது March 30, 1917 அது கூட ரொம்ப நல்லா இருக்கு ப்ரேயர்ஸ்.
டு டிசையர் இஸ் டு பி இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்முடைய திறனின்மையை காட்டுதான். இட் இஸ் டு refuse our limitation. It is to recognize our limitation and our incapacity to overcome them. நம்முடைய அந்த திறனின்மையை எப்படி நாம அதுல இருந்து மீண்டு வருவது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமும் தான் இந்த ஆசை. அது கரெக்ட் தானே? வேற ஒரு வைப்ரேஷன் அது கொண்டு. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வாரம் பார்க்கலாம். தேங்க்யூமா. ரொம்ப Thank நிறைய you, madam. பிராக்டிகல் கைடன்ஸ் மதர் கொடுக்குறாங்க. தேங்க்யூமா. நன்றி. Thank you, madam. Thank you all. Thank you, madam. Thank you, everyone. மேடம் அபாரிசமும் அருமை, ரொம்ப அருமையா இருந்தது, நல்லா புரிஞ்சுதுமா. நிறைய எக்ஸாம்பிள், ரொம்ப பிராக்டிக்கலா நம்ம என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்ன்றது. தேங்க்யூ. தேங்க்யூ மீரா. Thank you. தேங்க்யூ. Thank you, ma'am. Gratitude, Prima Bhagavan. Thank you, ma. Thank you all. அன்னைக்கு பகவானுக்கும் நன்றி, எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ மேடம்.